எங்கள் தமிழும் எங்கள் மூச்சும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் வரிகளை நினைவுபடுத்தி தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று வணக்கம் கூறி உலகமெல்லாம் தமிழையும் தமிழர் பெருமைகளையும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய செந்தமிழ் அண்ணாவினுடைய திசை நோக்கி வணங்கி என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் உறவுகளே, உங்களை இந்த நல்ல நாளில் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய அக்காவாக, என்னுடைய அம்மாவாக, என்னுடைய தங்கையாக, என்னுடைய தம்பியாக, அண்ணனாக உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மகளிர் தினம் என்பதை என்ன என்பது என்று நம்முடைய சகோதரர்கள் தெரிவித்தார்கள். ஆம், உரிமை இழந்த பெண்கள் உரிமை பெற்ற நாள் இந்த நாள். ஆம், அமெரிக்காவில பஞ்சாலை தொழிலாளராக இருந்தவர்கள் 16 மணி நேரம் 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் உழைத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை என்ற நிலையில தன்னுடைய உரிமைக்காக போராடி அந்த போராட்டத்தின் விளைவாக 9 நாட்கள் கழித்து 8 மணி நேர வேலை என்று உறுதி செய்யப்பட்டு அதற்கு சரியான ஊதியம் வழங்கப்பட்ட தினம்தான் இந்த மகளிர் தினம். அதனை உலகமும் இருக்கக்கூடிய மகளிர்களை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு, அதாவது இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் மகளிர்கள் சுதந்திரமாக இருந்த காலமும் உண்டு. சங்க காலம் தொடங்கி இடைக்காலம் வரைக்கும் சுதந்திரமாக இருந்த காலம் உண்டு. ஆனால் களப்பிரர் வருகைக்கு பின்பும் பல்வேறு மன்னர்களுடைய ஆட்சி மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு நம்முடைய சுதந்திரம், அதாவது பெண்களுடைய சுதந்திரம் பறிபோக தொடங்கியது என்பதுதான் உண்மையான வரலாறு. நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் இன்று வரைக்கும் வீட்டில் கூட முழுமையான சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். என்னுடைய தம்பியோ தங்கையோ அண்ணனோ தெரிந்தோ தெரியாமலோ சில அடக்குமுறைகளை, சில ஒடுக்குமுறைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதான் சொல்றேன்னு, அன்பால் செஞ்சிருக்க மாட்டாங்க, தெரியாமல் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் விதிவிலக்காக வாராது வந்த மாமணியாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் காட்டிய தம்பியாக செந்தமிழ் அண்ணா இந்த மண்ணிலே 15 ஆண்டு காலமாக ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டு வரும் பொழுது பெண்களுக்கு சரிக்கு சரியாக ஒரு ஆணும் பெண்ணும் சமம், அவர்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஆணும் பெண்ணும் எவ்வாறு வேறுபட்டிருக்க முடியும் என்பதை உணர்ந்த அவர், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்பதை உணர்ந்த அவர், சரிபாதி பங்களிப்பை ஒரு இந்திய அரசாங்கம் கூட 33% பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் காணித்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. இன்று கூட அரசாட்சியிலே 33% இந்த இந்திய அரசாங்கம் செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில இந்திய அரசாங்கமே செயல்படுத்தவில்லை, ஒன்றிய அரசாங்கமே செயல்படுத்தவில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது தமிழகத்தில் இந்த நிலை இருக்குதா? இல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2 பெண் அமைச்சர்கள் இருப்பார்கள், அல்லது பெண் எம்எல்ஏக்கள் தான் இருக்கின்றார்கள். அதிகபட்சம் போனால் 5க்கு மேல அல்லது 10க்கு மேல போயிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை இருந்த நிலையில் சீமான் அண்ணா 15 ஆண்டு காலமாக 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று அத்தனை தொகுதிகளிலும் சரி சமமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுக்கு பல்வேறு விதமாக கண்ணை கட்டும் விதமாக, மறைக்கும் விதமாக பல்வேறு விதமான சலுகைகளை தந்து என் அன்பு அண்ணன் தம்பிகளை எப்படி குடிபோதையிலும் போதை மயக்கத்திலும் மயக்கி வைத்திருக்கிறார்களோ, நம்ம இலவசம் என்ற பெயரில் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நாடு சிறப்பாக இருக்கிறது என்றால் பெண்களுடைய சிறமையால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமும் சிறந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்தும் கூட நமக்கும் இருக்கக்கூடிய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இலவசம் என்ற வார்த்தை, இனிப்பானது என்ற சொல்லை யாரோ நம் மூளையில் தீட்டியதன் விளைவு இன்று எந்த இலவசத்தை கொடுத்தாலும் அவர்கள் மயக்கி விடலாம் என்ற சூழ்நிலையில் நாம் மயங்கி கிடக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் இல்லாம நீங்க வாழ முடியாது, வாழாம இல்ல. இங்க வந்து கொரோனாவில உலகமே பெரிய வல்லாதிக்க அரசு என்று சொல்லக்கூடிய அரசுகளை மயங்கி கிடந்த நிலையில் என் அக்காடு மாத்தாடு வைத்திருந்த அஞ்சல் பெட்டியில் இருந்து பணத்தை எடுத்து அவள் எப்படி சமாளித்தாள்? உலக நாடுகளே திரும்பி பார்த்தது எப்படி தமிழ்நாடு இவ்வளவு அழகாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கே அஞ்சலப்பட்டியலை சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள், அக்கா தங்கைகள் எத்தனை ஆண்டு காலம் கொரோனா இருந்தாலும் வாழ்வார்கள் என்ற உலகத்துக்கு காட்டினார்கள். இது பொய்யா இல்லை உள்ளையா நீங்க சொல்லலாம், நான் யதார்த்தமாக பேசுறேன். அப்படிப்பட்ட திறமை வைத்தவர்கள் நீங்கள்.
நீங்க 1000 ரூபாய்க்கு ஏன் கஞ்சா இருந்து நிக்கிறீங்கிறத பலகீனமாக உணர்ந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. இலவசம் என்பதே பலகீனம், இவர்களுடைய பலகீனம் என்று தெரிந்ததனால் எப்படி அவர்களுக்கு குடியை கொடுத்தால் மயங்கி விடுவார்களோ அதே போல் இவர்களுக்கு இலவசம் என்ற வார்த்தையை சொன்னால் மயங்கி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் எதற்கும் சிலைத்தவர்களா? எத்தனை வறுமை வந்தாலும், எத்தனை இழற்சி வந்தாலும், எத்தனை ஏழ்மை வந்தாலும் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவேன் பெரும் தூணாக என்று நிற்கக்கூடிய நீங்கள் மயங்கி விடுவீர்களா? இல்லை, உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் நம்முடைய தன்னம்பிக்கையை, நம்முடைய சுயமரியாதையை கெடுத்திருக்கிறார்கள். சுயமரியாதை சுயமரியாதை என்று பொய்யாக சொல்லி வேடம் போட்டு வந்த இந்த திராவிட கூட்டம் 50 ஆண்டுகாலமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை அழித்து, நம்முடைய வளங்களை அழித்து, நம்முடைய இயற்கை வளத்தை எல்லாம் அழித்து, நம்முடைய வாழ்வியல் முறையை அழித்து சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நாம் எதற்காக சுதந்திரம் வாங்கினோம், நம்முடைய பெருமை என்ன, நம்முடைய சிறப்பு என்ன, எதுவுமே தெரியாம அந்த காலத்துல 300 ஆண்டுக்கு முன்னாடி அடிமைப்பட்டிருந்த நிலைமையை விட மோசமா இப்ப நான் அடிமைப்பட்டிருக்கோம் வேறு விதமா. அது நமக்கு தெரியவே இல்லை. இலவசம் என்ற வார்த்தையில மயங்கி கிடக்கிற நிலைமை நான் தமிழ்நாடு கூட பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துல அப்படியே இருக்கும். பெண்ணாக இருந்து நான் பெருமைப்படவில்லை, மிகவும் வருத்தப்படுறேன். ஒரு பக்கம் பெருமைப்படுகிறேன். எப்படி கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தூணா அவ்வளவு கஷ்டப்படுற, அவ்வளவு வேலை செய்ய. அதுக்காக இந்த மகளிர் தினத்துல உங்களை கொண்டாடணும், உங்களை புகழணும். இன்னைக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு சத்தியமா உங்களை புகழணும். அந்த அளவுக்கு நீங்க தியாகிகள். என்ன, இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தியாகிகள், உங்களை நாம கொண்டாடணும். அதுக்காக இந்த மகளிர் தினம். இருந்தாலும் கூட நம்முடைய தவறுகளை உணர்ந்தால்தான் இன்னும் இந்த குடும்பத்தை மேலோங்கி நிப்பாட்ட முடியுங்கிற காரணத்துக்காகத்தான் உங்களுடைய தங்கையாக இதை நினைவுபடுத்துகின்றேன். அதுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரியா, வேலுநாச்சியாரின் வீர பிள்ளைகள் நீங்கள், குயிலின் ஆட்சியாரின் சிறப்பான பிள்ளைகள் நீங்கள், வெற்றியார் காளியான தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட சிறப்பானவர்கள் இன்னும் சிறப்பாக வேண்டும் என்றால் இலவசத்துக்கு மயங்காதீர்கள். என்ன கொள்கையை சொல்ல வருகிறார், என்ன தத்துவத்தை சொல்ல வருகிறார்? விவசாயத்தின் மூலமாக தமிழ்நாட்டை மீட்டெடுத்து, சாராயத்தை எல்லாம் ஒழித்து, இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாத்து, ஒரு வளமான தேசமாக உருவாக்கி, நீண்ட கால வளமான தேசமாக மாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய செல்வர்கள் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாட்டை மீட்பதுதான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். தயவு செய்து என் அன்பார்ந்த உறவுகளை, உங்களுடைய தங்கையாக உங்கள் பாதம் தொட்டு கெஞ்சி கேட்பதில் தவறில்லை. என் அக்காவையும் தங்கையும் காப்பாற்றுவதற்காக 10 ஆண்டு காலமாக இந்த களத்திலே நான் நிற்கின்றேன். நான் MA PhD எல்லாம் முடிச்ச பேராசிரியர். ஆனால் எந்த வேலைக்கும் போகவில்லை. முழு நேரமாக என்னோட அரசியல் பயணத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்? இது விடுதலை, இது போர். நமக்கான விடுதலையில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெண்களும் களத்திலே நிற்க வேண்டிய தருணம். நான் இலவசத்துக்கு மயங்கி சட்டியையும் 100 ரூபாய்க்கு சட்டி வாங்கி 10 ரூபாய்க்கு தட்டை வாங்கி ஒரு அமைச்சர் 10 ரூபாய்க்கு தட்டை ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று நான் பார்த்தேன். திருப்பத்தூர்ல பெரியார் பண்ணையா பகிரங்கமா என்ன சொல்ல முடியும்? பெரியார் பண்ணையா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பாடல் பள்ளி குழந்தைகளுக்கு தட்டு கொடுக்கிறாரு. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் தட்டு கொடுக்கிறார். எந்த விதமான நிலைமை? ஒரு அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? MLA வாழ்க்கை 15 கோடி 5 வருஷத்துக்கு ஒதுக்கீடு. அந்த 15 கோடி 1 கோடி செலவழிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர. இதை நீங்க எனக்காக கேட்டதுண்டா? ஏன் தெருப்பெல்லாம் என் தந்தை சொன்ன மாதிரியா 16ல இருந்து இன்று வரை மாறாமல் இருக்கு? இதுக்கு யார் காரணம்? நாம் ஏமாளியாக இருந்ததுதான், நான் உட்பட. அதனால் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொண்டு நாம் சிறந்த தமிழகத்தை உருவாக்க விவசாய சின்னத்துக்கு நீங்க கட்டாயம் போட்டாகணும். விவசாயம் வளர்ந்தால்தான் இந்த நாடு சிறப்பாகும். நாமும் வாழ்ந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதனால் வரும் வருமானத்தில் நம் பிள்ளைகளை வாழ வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் மாற்ற வேண்டும். அதைத்தான் கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமையாக வேண்டும். பெண்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு கடமை இருக்கிறது என்றால் நீங்கள் இதை உணர வேண்டும். குடும்பத்தை தூக்கி நிற்கும் அச்சாரியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க தயவு செய்து எல்லாரும் ஒரு தடம் யோசியுங்கள். நீங்க எந்த இடத்துல குழுவாக சேர்ந்து அங்கெல்லாம் பேசுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 2 மாசத்துல உங்க ஒற்றை கை விரலில் அத்தனை அதிசயம் இருக்கிறது. ஏன் இத்தனை விளம்பரங்களை, இத்தனை இலவசங்களை கொடுக்க துடிக்கிறார்கள்? யோசியுங்கள். அவர்கள் அடையக்கூடிய பயன் அவ்வளவு இருக்கிறது. அதை உங்களுக்கு தெரியவில்லை. அதனால் தான் உங்களுக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்துறாங்க. அந்த முட்டாயை சாப்பிட்டு இன்னும் ஏமாளியாக இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்து விவசாயத்துக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு, என் அன்பு தந்தைகளை பாராட்ட வார்த்தை இல்லை. அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு சிரமங்களுக்கு இடையில நீங்க உங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழையும் காத்த சிவபெருமான் தில்லை நடனம் செய்யக்கூடிய மீனாட்சி அம்மை சொப்பனார தம்பதியராக இருந்து செய்யக்கூடிய இந்த இடத்தில் இயலை இதுவரைக்கும் கேட்டீர்கள். சில சிரமங்களை கூட நாங்கள் கொடுத்திருக்கலாம். அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய உறவுகள்கிட்ட கேட்டுக்கிறோம். அதெல்லாம் எதற்காக? நம்முடைய நன்மைக்காக. இப்பொழுது இசை வடிவிலே உங்களை மகிழ்விக்க முடிகிறதா என்று முயற்சி செய்கிறேன். நான் இதுவரைக்கும் நினைவுபடுத்திய சகோதரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பாடலிலே வைத்திருக்கின்றேன். முதலிலே நான் பாடப்போகும் பாடல் என்னன்னா,
செங்கொடி என்ற தங்கை. அந்த செங்கொடி யார் என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறையினுடைய லட்சணையாக வைத்திருக்கிறோம். என்னுடைய கருத்தில் கூட அந்த தங்கையினுடைய படம் இருக்கின்றது. அதாவது மகளிர் பாசறையினுடைய லட்சணையாக சீமான் வைத்திருக்கக்கூடிய பெயர் செங்கொடி. இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அதாவது தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக தன்னையே ஈகம் செய்த ஒரு வீர மரத்தி. 25 வயதில் இளமையாக வாழக்கூடிய வயதில் தன்னை வீர மரணத்துக்கு பணிகொடுத்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று களத்திலே குதித்த அந்த தங்கையினுடைய நினைவாக இந்த பெயரை வச்சிருக்காங்க, மகளிர் பாசறையினுடைய குறியீடாக. அப்படிப்பட்ட தங்கைக்கு நன்றி தெரிவித்து நமக்கெல்லாம் உணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பாடலை நான் பாட நினைக்கின்றேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு வீர செங்கொடி பாசறை கீடினை ஏது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு வீர செங்கொடி பாசறை கீடினை ஏது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன். ஈழ நெருப்பினில் தோன்றி தமிழ் இனச்சாவுக்கு எதிராக பூத்த நெல்வேலி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன். ஆணும் பெண்ணும் சமம் என்றே செங்கொடி பாசறை சாதிக்கும் சேவைகள் நன்றே. ஆணும் பெண்ணும் சமம் என்றே செங்கொடி பாசறை சாதிக்கும் சேவைகள் நன்றே. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன். இது பாரதியின் வாசகம். அக்கினி குஞ்சு என்பது இன்று பெண்கள் எல்லாம் ஒரு சவரம் எடுத்து தமிழ்நாட்டை காக்க விவசாய சின்னத்திற்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்ற தீப்பொறியை பற்ற வைத்தோம் என்றால் தமிழ்நாடு பற்றி எழுந்து வளம் என்னும் வளமையை நோக்கி செல்லும் என்பதில் உரை சொல்லி அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.